ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்பைரோ மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்திருந்தாங்க. ஸ்பைரோ உட்பட நிறைய கோச்சிங் சென்டரில் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹார்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைரோவில் ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின எல்லா மாடல் டெஸ்ட்டுமே ரொம்ப ஹார்டான பேப்பர் கொடுத்தா தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வருஷம் NTA நீட் 2024க்கு அப்புறம் இன்னொரு ஈஸியான பேப்பர் கொடுத்துருக்காங்க. நீட் 2025 கூட ரொம்பவே ஈஸியான பேப்பர். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயாலஜி ரொம்ப ஈஸி. இப்போ நீட் 2024 எக்ஸாம் வரையே சொல்லலாம். இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் 90 கொஸ்டின்ஸ் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. அதில் ட்விஸ்டடாக ட்ரிக்கி எந்த கொஸ்டினுமே பார்க்க முடியல. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் மாடரேட்டாக இருந்துச்சு. மற்றபடி பேப்பர் ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபுல் கிராண்ட் டெஸ்ட் ஸ்பைரோவில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸை விட இந்த பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லா மாணவர்களும் ரொம்ப ஹாப்பியாக வரதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் டெர்மோடைனமிக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் ரேஆப்டிக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அதுக்கு கிரேஸ் ஒர்க் வர வாய்ப்பு இருக்குது. டெர்மோடைனமிக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின், ரேஆப்டிக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். மற்றபடி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் NTA நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் பேப்பராக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 28 கொஸ்டின்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோவிங். ஓவரால் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஃப் 180 இல்லை, 28 கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கே இருக்குது உங்களுக்கு. அதில் ஃபிசிக்ஸ்லேயே 3 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 6 கொஸ்டின்ஸ், பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரப்பட்டு ஒரு 19 கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங். நிறைய ஸ்டூடெண்ட் பயாலஜி 45 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ கோச்சிங் சென்டரில் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவருக்கு மேலே எடுத்துக்கூடிய பேப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால, டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருந்ததுனால வித்தின் 45 மினிட்ஸில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி முடிச்சதா சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி டஃப்பான மாடல் பேப்பர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இதுவுமே ஒரு 50 மினிட்ஸில் சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் தான். நான் முன்னே சொன்ன மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தி அண்ட் ட்விஸ்டட். பேலன்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே டைரக்ட் NCERT ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அது வித் இந்த டைம் லிமிட்டில் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னா ஈஸி டு மாடரேட். இந்த எக்ஸாமை கண்டிப்பாக அவர்களுக்கு நல்லா படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 600+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 650+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வருஷம் ஆனால் பேப்பர் ஈஸியாக வந்துச்சு. கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சது ஒரு 40 to 50 மார்க்ஸ் ஒரு நார்மல் ஸ்டாண்டர்டான பேப்பர் வந்தால் இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்துருந்தோம். பட் இப்போ பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கிறதுனால கட் ஆஃப் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் பேப்பர் டஃபாக வந்தாலுமே கூட மார்ரேட் வந்தாலுமே கூட கட் ஆஃப் 40 to 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டேஜில் பேப்பர் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. அப்போ அதை விட அதிகமான கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் வரலாங்க டீட்டெயிலாக நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேப்பர் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். NTA வந்து 3 சங்கு மூடு ஒரு இயருக்கும் ஒரு மாதிரியான பேப்பர் கொடுத்துட்றாங்க. போன வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக போனதுனால ரொம்ப பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு வந்தாங்க. பட் இந்த வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியோடு வந்து பார்க்க முடியுது. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நல்லா எழுதியிருந்தாலுமே கூட கட் ஆஃப் நினச்சி பயப்படுறாங்க. பட் கட் ஆஃப் 2024 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா நிறைய பேர் கேட்குறீங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஸோ 600க்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஒரு 560 570 இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண தான் சொல்ல முடியும். இது இப்போதைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீட் 2026 இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் நீட் ஆஸ்பிரன்ஸ் இன் தமிழ்நாடு. ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நமக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நமக்கு மார்க் முக்கியம் இல்லை, ரேங்க் தான் முக்கியம். நமக்கு தமிழ்நாட்டில் 6000 சீட்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் ஹார்டாக இருந்தால் மார்க் குறைஞ்சா கட் ஆஃபும் குறையும். ஸோ பேப்பர் ஈஸியாக இருந்தால் மார்க் இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் அந்த வித்தின் உங்கள் கேட்டகரியில் அந்த வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைச்சிடும். அதனால் நீங்கள் மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு ரொம்ப பயப்பட வேண்டாம். 500+ ஸ்கோர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தேர் இஸ் சான்ஸ். கட் ஆஃப் அனலைஸ் பற்றி நான் ஃபர்தராக இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அகெயின் 2024 மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 700+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரில் நிறைய வாய்ப்பு இருக்குது. 650+மே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. 600+மே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். பட் 2024 அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். மார்க் முக்கியம் இல்லை, ரேங்க் தான் முக்கியம். உங்களோட ரேங்க் வித்தின் அந்த லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் கிடச்சோ அந்த ரேங்க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட கட் ஆஃப் அனலைசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நான் டீட்டெயில் அனலைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ள ஒரு டீட்டெயில் அனலைஸோடு உங்களை நான் வெயிட் பண்ணுறேன்.